நான் பல மதங்களை ஆய்வு செய்ததில் இஸ்லாமிய மதத்தை பற்றி நன்கு புரிந்தவன். இஸ்லாமிய கான்செப்ட் என்பது ஒரு இறைவனை வணங்குவதும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறை தூதராக இருக்கிறார். ஈரானிய ஷியாக்களுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் குரானிலும் நபிகள் நாயகத்திலும் ஓரிரை கொள்கையிலும் மாற்றமில்லை. மாற்றம் என்பது நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பின்பு அவருக்கு பின்பு அவருடைய மருமகன் அலிதான் இறைத்துவ பதவிக்கும் கலீஃபாவாக்கு வரக்கூடிய ஒரு திறமையானவர் என்று ஒரு குரூப் நம்பியது. முஆவியா என்கின்ற ஒரு ஆட்சியாளர், அவருக்கு மாற்றமாக ஈராக்கை ஆண்டவர் தான் நபிகள் நாயகத்துடைய பேரன். அவர் இந்த போரில் ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதில் ஒரு வரலாற்று பிழையின் காரணமாகத்தான் ஷியா உருவானதே தவிர ஷியா அமைப்புக்கும் இஸ்லாமிய அடிப்படையான இந்த குரான் இறையியல் தத்துவம் நம்பிக்கைகளுக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் இஸ்லாமிய கிளாரிக்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த ஒரு காலகட்டத்திலும் மரணத்திற்கு பின்பு ஒரு மனிதனை வைத்து இறையின் உதவி தேடுவது மாபெரும் தவறு என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் யா அலி என்றும் நபிகளாருடைய மருமகனை இறைவன் அந்தஸ்துக்கு அல்லது அதற்கு மேற்பட்டு உயர்த்துகிறார்கள் என்ற கான்ஃப்ளிக்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏனைய முஸ்லீம் சுன்னா குரூப்புகளுக்கும் இவர்களுக்கும் இடையே இருக்கிறது.